உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. கணவனுடன் தகாத உறவில் இருந்த பெண் மனைவி போட்ட பகீர் ஸ்கெட்ச். மார்க்கெட்டில் நடந்த விபரீத சம்பவம். கூண்டோடு கம்பி என்னும் குடும்பம். திருவள்ளூரில் கொடூரம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிக்கு அருகே அமைந்துள்ளது புல்லரம்பாக்கம் கிராமம். இங்குள்ள ராமர் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். 40 வயதான இவர் திருவள்ளூர் மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மனைவி பார்வதி. இவருக்கு வயது 36. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக தொழில் செய்து வரும் சுரேஷின் கடையில் ராஜேஸ்வரி என்ற பெண் வேலை செய்து வந்தார். இருவரும் நீண்ட காலமாக ஒன்றாக வேலை செய்து வரும் சமயத்தில் சுரேஷுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்துள்ளனர். நாளடைவில் இந்த விவகாரம் சுரேஷின் மனைவி பார்வதிக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் கடும் கோபத்துக்குள்ளான பார்வதி தனது கணவரிடம் தகராறு செய்துள்ளார். அது மட்டுமின்றி இனிமேல் ராஜேஸ்வரி அந்த கடையில் வேலை செய்யக்கூடாது என சண்டை போட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக சுரேஷும் ராஜேஸ்வரியும் பேசாமல் இருந்த நிலையில் சுரேஷ் தனது தோழியை மீண்டும் காய்கறி கடைக்கு அழைத்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷின் மனைவி பார்வதி அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். அதன்படி பார்வதி தனது உறவினர்களுடன் கடைக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்த ராஜேஸ்வரியிடம் இனிமேல் கடைக்கு வரக்கூடாது என தகராறு செய்திருக்கிறார். இதனால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென கோபமடைந்த பார்வதி தன் கையில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து ராஜேஸ்வரியின் மீது ஊற்றியுள்ளார். அப்போது அந்த கடையில் சாமி படத்திற்கு ஏற்றி வைத்திருந்த விளக்கில் இருந்த தீ ராஜேஸ்வரியின் உடலில் பற்றி மலமளவென எரிந்தது. இதனை சற்றும் எதிர்பாராத ராஜேஸ்வரி அலறி துடித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக மார்க்கெட்டில் இருந்த சக வியாபாரிகள் அவர் உடலில் எரிந்த தீயை அணைத்தனர். பின்னர் படுகாயமடைந்த ராஜேஸ்வரியை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு 50% தீக்காயங்களுடன் இருந்த ராஜேஸ்வரிக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராஜேஸ்வரி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெட்ரோல் ஊற்றப்பட்ட போது அருகில் இருந்த விளக்கால் ராஜேஸ்வரி மீது தீப்பற்றிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உடல் முழுவதும் 50% தீக்காயத்துடன் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடந்த 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ராஜேஸ்வரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவள்ளூர் நகர போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து இந்த வழக்கில் பார்வதி, சுரேஷ் உட்பட மொத்தம் 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.